பாடலாக ஒரு பழைய பாடல். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேனே செய்யா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தரே, படைத்தவரே, பரமதேவனின் தூய ஆவியே. பரிசுத்தரே, படைத்தவரே, பரமதேவனின் தூய ஆவியே. அனுதினமும் என்னை வழி நடத்தி, அடைக்கலம் ஆதர எனக்கு அளித்தீர். அனுதினமும் என்னை வழி நடத்தி, அடைக்கலம் ஆதர எனக்கு அளித்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது நன்மையால். புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது நன்மையால் நிரப்பினிடம் நடத்துகின்றீர், நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர். நிரப்பினிடம் நடத்துகிறீர், நன்மையும் கிருபையும் தொடர செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை என்று யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உதவி செய்தவரை உயர்த்துவோமா? நெருக்கமாய் வந்து நம்மளுக்கு உதவி அளித்தவர் அவர். உதவி எனக்கு அளித்தீர். வெட்கப்பட்டு போய்விடாமல் என் தலையை என்றும் நிமிர செய்தீர். வெட்கப்பட்டு போய்விடாமல் என் தலையை என்றும் நிமிர செய்தீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை
இருக்கிற ஆடுகளுக்கு எப்படி தடியும் கோலும் தேற்றுன்னு போன வாரம் செய்தியில பார்த்தோம். அப்படிதானே? இத்தனை பேருக்கு போன வாரம் செய்தி பிரயோஜனமா இருந்தது. அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னாலும் என்னை தேற்றுகிறாரு. உமது கோலும் தடி. சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? ஒருவேளை கடந்த நாட்களிலே உங்களை உண்மையாகவே தேற்றிருந்ததானால், நல்ல மேய்ப்பராய் உங்களை நடத்தியிருப்பானால், என்னையும் உமது கோலும் தடியும் உண்மையா என்னையும் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை என்று யாரை பாடுவேன்? உம்மை என்று யாரை நாங்க பாடுவோம் டாடி? உங்களோட அன்பு எங்களுடைய உள்ளங்களிலே பொங்குகிறது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உந்தன் அன்பு என் உள்ளம் பொங்குகிறது. உந்தன் அன்பு. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லாமா? உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா. உந்தன் அன்பு உள்ளம். கரங்களை தட்டி அவருடைய அன்பிற்காக நன்றி செலுத்துவோம். அப்படி எல்லாரும் தொடர்ந்து எழும்பி நின்று, என் நம்பிக்கை நங்கூரம் அவர் மாத்திரம்தான். ஆமென். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க நம்பிக்கை உங்க நங்கூரம் அவர் அப்பா மாத்திரம்தான். சேர்ந்து பாட போகிறோம். நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்குமே சுவே. நம்பினோரை காக்கும் இயேசுவே. நம்பிக்கை நங்கூரம் நான் நம்பும் தெய்வமே, நம்பினோரை காக்கும் இயேசுவே. பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜனை பாடல் பாடி கொண்டாடி. பரம பரிசுத்த தேவன் பரலோக பாடல் பாடி கொண்டாடிடுவோம். பரம பரிசுத்த தேவனை பரலோக ராஜன் பாடல் பாடி கொண்டாடிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீதானே பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை
தாயும் நீதானே, நம்புறவும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நீர்தானே பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடப்பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி ஆயிரம் பார்வோன்கள் ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் சரி, எத்தனை எதிரான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நான் பாடல் பாடி முன்னேறி கொண்டே இருப்பேன். அது நம்ம பாட்டா பாடிடலாம், ஆனால் நடைமுறையில் செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பார்வோன் முன்னாடி நிற்கும் போது பாட முடியுமா? ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன், நடைமுறைனா முடியாது. ஆனால் என் கூட இருக்கிறவர் பெரியவர், எத்தனை பார்வோனையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க. இன்னொன்று, இந்த பாட்டை நேற்று எனக்கு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே தியானிச்சுட்டு இருக்கும் போது, கடந்த வருடத்திலே 2 பார்வோன்கள் பெரியதாக நம்மை தாக்கியது. என்னன்னா, ஒன்று உடல் சுக பலவீனம், இன்னொன்று குடும்பத்தில் சமாதானம். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா பழசை நான் ஞாபகப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட உங்களை வைக்கல. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல காரியம் நீங்கள் என்ஜாய் பண்ண ஃபேமிலியாக சேர்ந்து குடும்பமாக ஒரு நல்ல காரியம் நடந்துச்சுன்னா அதை என்ஜாய் பண்ண விடுவானா? பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் நம்மளை டவுன் பண்ணுறதுக்கு, நம்மளை சோர்வாக்குறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுவோம். சந்தோஷமாவா இருக்க, இங்கே பாரு, இது நீ கஷ்டத்தை அனுபவிங்கிற. அப்படிதான் எத்தனை பார்வோனோட முழு குறிக்கோளும் என்னன்னா, ஜனங்களை வெளியிலேருந்து எகிப்திலேருந்து வெளில வந்தாச்சு, ஒவ்வொரு நன்மையாக செஞ்சுட்டே வராரு. பெரிய பெரிய நன்மைகள் அவருக்கு செஞ்சதெல்லாம் இப்போ வரைக்கும் யாருக்கும் நடந்துராத நன்மைகள்லாம் அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செஞ்சார். ஆனால் செஞ்ச நன்மையை அவங்கள அனுபவிக்க அவன் விடவே இல்லை. ஏன்னா பார்வோன் பின்னாடி துரத்தி வந்துட்டு வெளில வராங்க, எங்களுக்கு தண்ணி இல்லை, நாங்கள் அங்கே எப்படி நல்லா இருந்தோம், சரி இந்தா உனக்கு தண்ணி, கண்மலை அடைச்சி நான் பெரிய ஃபால்ஸே உனக்கு ரெடி பண்ணுறேன், அதில் சந்தோஷப்பட வச்சானா. அடுத்தது திரும்ப ஒவ்வொன்றா செங்கடல், அப்படி இப்படி வரிசையா பார்வோன் பின்னாடி தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்னாடி எல்லா பார்வோன்களும் ஒன்றுமில்லாமல் பண்ணுகிறவர் என்னோடு கூட முன் செல்கிறார். ஜெய கிறிஸ்துவாய் முன் செல்கிறார். சேர்ந்து பாடுவோம். பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்ற பார்வோனை வென்றவரை எத்தனை பேருக்கு உங்களுக்கு கடந்த நாட்களிலே உங்கள் உடலில் ஏற்பட்ட பலவீனம் உங்களுக்கு ஒரு பார்வோனா இருந்தது? வெக்கப்படாம கை தூக்குங்க. அந்த பார்வோனை இயேசு கிறிஸ்து வென்று விட்டார். நீங்களும் ஜெயித்துட்டீங்க. நம்புறீங்களா? பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம், பார்வோனை வென்றவரை துதிப்போம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி, ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். ஆயிரம் பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல். எந்த சூழ்நிலைகள் என்றாலும், எந்த சூழ்நிலைகள் என்றாலும், தடைகள் முன் நின்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். அறிக்கை செய்ய போற பாடலாக, தடைகள் முன் நின்றாலும் பாடல் பாடி சொல்லுமா. எந்த சூழ்நிலைகள் என்றாலும், எந்த சூழ்நிலையில நீங்க வந்திருந்தாலும், எத்தனை தடைகள் உங்களுக்கு முன்பதாக நின்றிருந்தாலும் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. தடைகளை உடைத்து போடுகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து செல்கிறார். எந்த சூழ்நிலைகள் என்றாலும்,
நீர்தான் சொல்றவங்க சத்தத்தை ஊதி சொல்லுவீங்களா? நீர்தானே. இன்னும் சத்தமாய் நீர்தானே, நீர்தானே. கரங்களை தட்டி நமக்கு நங்குரமா இருக்கிறவரை ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு, சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, ஒருவனும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் கர்த்தர். இந்த ஆண்டிலே உங்களுக்கு திறந்திருக்கிற வாசல்கள், சஞ்சலம் நீங்க உங்களை சந்தோஷப்படுத்துவார். அப்படி சஞ்சலம் நீங்க சந்தோஷப்படுத்துவதற்காக திறந்திருக்கிற வாசல்களை ஒருவனாலும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சேர்ந்து பாட போகிறோம். திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவள் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க, தடை இல்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவள் என்ன பெருக செஞ்சீங்க, நான் நினைச்சு கூட பார்க்க. தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி நன்றி நன்றி Thank you Jesus. நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. எங்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. எங்கள கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முறிஞ்சது வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு, நன்றி 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 தேவா, உங்க கிரியைகளில் மகிழ்ச்சியால. போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இதை கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரகபோதர் நன்றிங்க. நம்மளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுவோம், அப்படிதானே? இது வந்து ரொம்ப காமன். பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, இந்த வருடத்திலிருந்து காலையில் எழும்பும் போதும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்பதாகவும் கண்டிப்பாக நன்றி சொல்லிட்டு தான். எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் நம்ம நன்றி சொன்னோம். இப்போ வேற இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு செய்யாமல் தடைப்பட்டுச்சுல, போன வருடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து நடந்தது, நீங்கள் இது நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வேற ஏதாவது நடந்திருக்கும். நீங்கள் நினச்சது நடக்காமல் போனதுக்காக நன்றி சொல்ல போகிறீங்க. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க? நடக்காமல் இருந்தது நன்றி, ஏன்னா நடக்கவிருந்த தீமை எனக்கு நன்மையாக மாற்றி தந்தார். இந்த எக்ஸாம் நிறைய பிள்ளைங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. ஏன் ஆண்டவரே இத்தனை எக்ஸாம் எழுதுறேன், நான் பாஸ் ஆகலை. அதில் பாஸ் ஆகாததுக்காக நன்றி சொல்லு. ஏன்னா உனக்கு மேலானதை, வெண்கல கதவை உடைத்து இருப்பு தாழ்பார்களை முறித்து ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு வச்சிருக்காரு. நேற்று இந்த பாட்டை தியானிச்சுட்டு இருக்கும் போது அதுதான், நீங்கள் உங்களுக்கு கடந்து போன நடக்காமல் இருந்த ஏசேக்கு, உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த சித்தனாக்காக நன்றி சொல்லுங்க. ஏன்னா ரெகபோத் என்பது நான் பெருக போகிற இடம், வெண்கல கதவுகள் உடைக்கப்படுகிற இடம், இருப்பு தாழ்பால்கள் நொறுக்கப்படுகிற இடம். அங்கதான் என்னை பெருக செய்வார், அங்க இருந்தா என் பெருக்கத்தை தொடக்குவார். இத்தனை பேர் விசுவாசிங்க, என் பெருக இந்த ஆண்டிற்கான பெருக்கம் எனக்கு தொடங்கி விட்டது, ஏற்கனவே தொடங்கி விட்டு. இப்ப பாடலாமா? ஏசேக்கு போனதால கவலையே, எங்களை விட்டு போன எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்றோம் டாடி. ஏன்னா மேலானதை நீர் எங்களுக்காக தந்தீர், எங்களுக்காக வைத்திருக்கிறீர். ரெகபோத தந்தீர் கிருபையினால, ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும்
கிருபையினால ரகபோத்த தந்தீங்க கிருபையினால. ஆரோக்கியம் போயிருக்கலாம், உங்க பொருளாதாரம் போயிருக்கலாம், இல்லை என்ன எடுத்துக்கோங்க, உங்கள் பணம் போயிருக்கலாம், அதை பறித்து எனக்கு கவலை, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. கையை உயர்த்தி சொல்லுங்க, அதற்காக என்னை விட்டு போனதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா நீர் எங்களை பெருக செய்கிற தேவனாக இருக்கிறீர். ரெகோபோத்தை குறித்து புதிய ஆரம்பத்தை குறித்து பக்கத்தில் உள்ளவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு புதிய ஆரம்பம் கிடைக்கிறதுனால தான், உங்களுக்கு பெரிய ஆரம்பத்தை புதிய ஆரம்பத்தை வச்சிருக்கிறதுனால தான் ஏசேக்கையும் சித்தனாவையும் உங்களை விட்டு போக பண்ணார். இப்ப பாடுவோமா, ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா, ஏசேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல, இடம் கொண்டு நான் பெருக நினைச்சதுனால ரெகபோத்தர் தந்தீங்க கிருபையினால. நன்றி. தோளுக்கு மேலாக கரங்களை தட்டி சொல்லுவோமா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்கள் கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா, நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்கள் கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இருப்பு தாளும் முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளு முறிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. வெண்கல கதவு தானா உடையுதுன்னா அது கண்டிப்பா அற்புதமா மட்டும்தான் இருக்க முடியும். கண்ணு முழால இரும்பு தாழ்பால்கள் முறிஞ்சு போனதுன்னா அந்த தண்ணியில ஊறி முறிஞ்சு போகும் பாருங்க. அது உட்டுன்னு மரத்துல செஞ்ச கதவுலாம் தண்ணியில நினைஞ்சு ஊறி என்ன போகும், அதுதான் முறிஞ்சு போகுது. இரும்பு உங்களுக்கு முன்பதாக முறியுமா? வசனம் சொல்லுகிறது. இப்ப இரும்புனா அப்படி ஒரு இரும்பு கட்டி கொண்டு வந்து முறியும் கிடையாது. இரும்பை போல கல்லான இருதயங்களை உங்களுக்கு முன்பதாக உடையும். ஐ மீன், இரும்பை போல உங்களால உடைக்க முடியாத, உருக்க கூட முடியாத இருக்கிற சூழ்நிலைகள் வார்த்தையின் முன்பு நீங்க வார்த்தையை உபயோகிக்கும் போது உடையும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடுவோமா, வெண்கல கதவு உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாளும் முடிஞ்சது உங்க வல்லமையால, சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபை. வெண்கல கதவு அறிக்கை செய்வோமா, இழந்ததெல்லாம் நான் திரும்ப பெற்றுக் கொள்வேன். சூழ்நிலைகள் மாறினது, இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 ஓ நன்றி 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 தேவா, உங்கள் கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி 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 தேவா, உங்க கிருபையிலே வாழுகிறோம் நாதா. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். புது வருட அன்னைக்கு 1ஆம் தேதி கேட்ட செய்தி சத்தியத்தின்படி இந்த ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க ட்ரை பண்ண போகிறேன். என்ன என் வாழ்க்கையில் நடந்தாலும் நான் ஓயாமல் அவரை துதித்து கொண்டே இருப்பேன், அவரை பாடிக்கொண்டே இருப்பேன். சேர்ந்து இந்த பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடப்போகிறோம். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே சேர்ந்து பாடப்போகிறோம்.
காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம். கரங்களை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். ஓயாமல் துதிப்போம், ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் சலோமா என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடுவோம் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. பாடுவோம் சென்னா ஓ சென்னா ஓ சென்னா என்றும் ஓ சென்னா ஓ சென்னா ஓ சென்னா. சத்துருவை மீதித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். சத்துருவை மீதித்தார், எதிரி அடங்கினார், இயேசுவை ஜெயித்தார், ராஜரீகம் செய்கிறார். நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி, நீயோ கரங்களை தட்டியே, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம். கட்டுகளை அறுத்தார், சாபங்களை முறித்தார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசு. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்டார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீரோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. நீரோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. சத்தமா கரங்களை தட்டி இந்த வரிகளை பாடுவோமா? என்ன வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இப்போ நின்று கொண்டிருந்தாலும் நான் உம்மை துதிக்கிறேன் டாடி. கரங்களை தட்டி கரங்களை உயர்த்தி உம்மை பாடி மகிமைப்படுத்துகிறேன். எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்தவரே, சிலுவையிலே ஏற்கனவே முடித்து விட்டவரே. ரேதே ஷாட்டலா. நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை. சத்தமாக கரங்களை தட்டி அவரை துதிக்க போகிறோம். எல்லா நாவுகளும் அவரை துதிப்பதாக. துதித்துக் கொண்டிருக்கும் போதே எல்லா கட்டுகளும் முறிவதாக. பலவீனங்கள் மாறுவதாக. துதித்துக் கொண்டிருக்கும் போதே அற்புதங்கள் நடப்பதாக. Shetana dara, Rehadara, Bo Shetela dara dara.
காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் என்றும் ஓயாமல் துதிப்போம். சத்தத்தை உங்கள் சத்தம் உயரட்டுமே. என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா. கரங்களை தட்டி சர்வ வல்லவருக்கு மகிமை செலுத்துவோம். பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் இஸ்ரவேல். உங்களை தான் இஸ்ரவேலா தெரிந்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேலருக்கு அவர் துணையும் கேடகமுமா இருக்கிறார். உங்களுக்கு அவர் துணையும் கேடகமா இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை. இது உங்களுக்கே நீங்களாக சொல்லுகிற வார்த்தை. இருதயத்துல கை வச்சு சொல்வீங்களா? இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமா. இஸ்ரவேலே இஸ்ரவேலே. வேற யாரையும் நம்ப வேண்டாம், வேற எந்த ஆதாரத்தையும் நம்ப வேண்டாம். என் உள்ளமே இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு. அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கினாரே, குப்பையிலிருந்து உயர்த்தினாரே. புழுதியிலிருந்து தூக்கினாரே, குப்பையிலிருந்து உயர்த்தினாரே. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. உங்களை உங்கள் பிள்ளைகளை மேலான ஸ்தானங்களிலே பிரபுக்கள் ராஜாக்கள் இருக்கிற ஸ்தானத்திலே உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் உனக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளங்கை வரைந்தவர், அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அவர் என் துணையும் கேடகமானவர். எல்லாரும் சொல்லுமா, அவர் என் துணையும், அவர் என் துணையும்
அவர்